ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கப்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 8/7/2025 ஆனி மாதம் 24ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:48 சூரிய அஸ்தமனம் மாலை 6:40 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் நல்ல பிரதோஷ தினம். பிரதோஷ தினத்திலே சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே அதனை செய்வோம். இன்று நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8 மணி வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? வீடு நிலம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் கணவன் மனைவியிடையே ஏதேனும் சலசலப்புகள் ஏற்பட்டு பிரிந்திருந்தால் இந்த நேரத்திலே பேசினால் மறுபடியும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அதேபோல் சொத்துக்களை பிரிப்பதற்கும் உயில் எழுதுவதற்கும் விவசாயத்தை தொடங்குவதற்கும் நல்ல நேரம் இந்த நேரம். இதனை நன்கு பயன்படுத்தி கொள்வோம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா ராசிக்காரர்களுமே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். வெளியூர் பிரயாணங்களை இந்த வேளையிலே தவிர்ப்பது நல்லது. ஆகவே இன்றைய நேரத்திலே மௌனத்தை கடைபிடியுங்கள். உங்களுடைய அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்கள். புதிய முயற்சிகளை இந்த நேரத்திலே தொடங்காதீர்கள். சனிகோரையிலே தொடங்காதீர்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 மணி வரைக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று முழுவதும் திரையோதசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அதிகாலை 2:30 மணிக்கு பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமம். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சரிம்மா சாரிம்மா, சரிங்க சாரிங்க, முடிந்து போச்சு. இதற்கு மேல் பேசாதீர்கள். இன்றைய நாளில் வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மிக மிக முக்கியமான பணி சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு செல்லுங்கள். அதேபோல் அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. புதிய முயற்சிகள் இன்றைய நாளிலே வேண்டாம். உங்களுடைய சாதாரணமாக அனுதினமும் செய்கின்ற பணிகளை மட்டும் செய்து வாருங்கள். இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சக்தி கவசம் கேளுங்கள், சொல்லுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். மேலும் இன்றைய நாளிலே பிரதோஷம். மாலையிலே சிவபெருமானை வணங்குங்கள். வில்வம் வாங்கி சாற்றுங்கள் சிவபெருமானுக்கு. நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறும். ஆகவே நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அதேபோல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் துவங்கி நல்ல வரன் பார்ப்பார்கள். அவை நல்ல விதத்திலே முடியும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். ருத்ரனான சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய விஷயத்திலே தலையிடக்கூடாது, யாருக்கும் கருத்து சொல்லக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நிறைய லாபம் கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைத்து மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். செல்லுங்கள் ஆலயத்துக்கு. நடக்கின்ற நல்லதுக்கெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். கடன் தொல்லைகள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல ஒரு திருப்திகரமான நிலை இருக்கும். கடன் எல்லாம் அடைந்துவிடும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நிறைய லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். அற்புதமான நாள் இன்ற நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பணவரவுகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுப காரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். மொத்தத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சொத்துக்கள் கைக்கு வரும். அந்த வேலை வந்து விட்டது. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள். எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்வதற்கான விசா போன்றவை கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டியது முக்கியம். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக துறந்து விடுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். ஆகவே இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளிலே இறங்காதீர்கள், வேண்டாம். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்படுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள் சிவபெருமானுக்கு. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலிலே உங்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகுகின்ற அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணம் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாகவே மனிதர்களுக்கு ஒரு கர்வம் உண்டு. நமக்கு ஆறு அறிவு, நாம் பேசுகிறோம், சிரிக்கிறோம் என்றெல்லாம் மனிதர்களுக்கே இருக்கின்ற ஒரு கர்வம் என்று சொல்லலாம். 5 அறிவு என மிருகங்களை பார்த்து நாம் சொல்கின்றோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிருகங்களுக்கு 5 அறிவு தான். ஆனால் மிருகங்களுக்கு நம்மை விட காலத்தை உணர்கின்ற சக்தி அதிகம். காலத்தை இன்னதின்னது இப்போது நடக்கும் என்பதை அறிகின்ற அற்புதமான அபூர்வமான ஆற்றல் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உண்டு. இப்போது சமூக வலைதளங்கள் மிக அதிகமாக ஆகிவிட்டது.
இப்போது நிறைய நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது. பார்க்கின்றோம், காடுகளிலே ஏதேனும் ஒரு இயற்கை பேரதிர்ச்சி வருகின்றது என்றால் உடனடியாக அங்கு இருக்கின்ற மிருகங்கள் எல்லாம் இடம் பெயர்கின்றது. சமீபத்திலே கூட வயநாட்டிலே மிகப்பெரிய நில அதிர்ச்சியும் மண் சரிவும் ஏற்பட்டு நிறைய மக்கள் மாண்டு போனார்கள். ஆனால் அந்த பகுதியிலே இருந்த நிறைய விலங்குகள் இடமாற்றம் செய்து கொண்டது. இடமாற்றம் செய்து தங்களை காத்து கொண்டன. ஆகவே 5 அறிவு பெரிதா, 6 அறிவாக இருக்கின்ற நாம் பெரிதா? நமக்கு எதையுமே முன்கூட்டி கணிக்கின்ற சக்தி நமக்கு இல்லை. ஆனால் 5 அறிவு என்று சொல்கின்ற அந்த ஜீவன்களுக்கு அவை இருக்கின்றது. இறைவன் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. வானரம்தான் அன்றைக்கு ராமபிரானுக்கு இலங்கை செல்வதற்காக உதவி செய்தது. எறும்பு வணங்கி முக்தி பெற்ற தலம் திருவெரும்பூர் என்கின்ற தலம் திருச்சிக்கு அருகிலே இருக்கின்றது. இப்படி விலங்குகள் எல்லாம், ஜடாயு பறவை, ஜடாயுதான் ராமபிரானுக்கு சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற அந்த இடத்தை சுட்டி காட்டியது. இப்படி விலங்குகள் என அவைகளை ஒதுக்க முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தகவலும் அப்படித்தான். நம் வாழ்விலே நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை அறிகுறிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன்படி ஒரு சில பறவைகள் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் அவை மிகவும் அதிர்ஷ்டமாக கருதப்படுகின்றது. அதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது என்ன, பறவைகளால் என்ன நன்மை என்றால் பார்ப்போம். பொதுவாகவே நம்முடைய இல்லத்திற்கு காகம், குருவிகள், கழுகு, மயில், ஆந்தை, புறா போன்ற பறவைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. காகத்துக்கு அனுதினமும் அன்னம் வைக்க சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்கின்றது. ஆகவே இந்த விலங்குகளை எல்லாம் பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சிட்டுக்குருவி வீட்டிற்கு வருவது மிக மிக நல்லது. ஒரு வீட்டிலே சிட்டுக்குருவி கூடு கட்டினால் இப்போது சிட்டுக்குருவிகளை காண முடிவதில்லை. சிட்டுக்குருவிகள் இப்போது ஒரு சில கிராமங்களிலே இருக்கின்றதே ஒழிய நகரங்களிலே இல்லை. சிறு வயதிலே நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய இல்லத்திலே நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டிலே, அந்த வீட்டிலே குருவி கூடு கட்டும். அது கூடு கட்டுவதை பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும். ஆகவே சிட்டுக்குருவி என்பது நம்முடைய வீட்டுக்கு வந்து கூடு கட்டினால் அது நம்முடைய குடும்பத்துக்கு மிக மிக நல்லது. வீட்டிலே நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்து கூடு கட்டினால் நல்லது நடக்கும். நாம் விரைவாக சொந்த வீடு இல்லாத பட்சத்தில் சொந்த வீடு விரைவாக கட்டுவோம். அதேபோல் நமக்கு நல்ல நிலையான செல்வத்தை கொடுக்கும் சிட்டுக்குருவிகளுடைய வரவு. அதேபோல் காகம், நம்முடைய பித்திருக்களுடைய அம்சமாக காகம் கருதப்படுகின்றது. மேலும் சனீஸ்வரனுடைய வாகனமாகவும் கருதப்படுகின்றது. இந்த காகம் நம் வீட்டுக்கு வந்தால் நம்முடைய முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் நமக்கு இருக்கின்றது என்று அர்த்தம். நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்களை சனிப்பெயர்ச்சியிலே அனுபவிப்போம். சனிப்பெயர்ச்சியிலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகுவதற்கு காகத்திற்கு நாம் தினமும் உணவளிக்க வேண்டும். அதேபோல் புறா, இந்த புறாவானது ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த வீட்டிலே இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் விலகும். அதேபோல் ஒரு வீட்டிலே இருப்புகின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். புறா வளர்த்தார்கள் என்றால் அந்த வீட்டிலே விரைவிலே மழலையின் குரல் கேட்கும், சந்தான பிராப்தி கிடைக்கும். இது ஐதீகம். அதேபோல் கருடன் வீட்டுக்கு வருவது என்பது மிகவும் அரிதான நிகழ்வு. நாம் எல்லோரும் நகரத்திலே இருக்கின்றோம். நகரத்திலே கருடன் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்றாலும் கருடனுடைய வரவு என்பது மகாவிஷ்ணுடைய வரவாக நமக்கு கருதப்படுகின்றது. வேதத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற இந்த கருடன் சொல்லப்படுகின்றது. ஆகவே கருடன் வீட்டிற்கு வருவது என்பது மிக மிக ஒரு அருமையான நிகழ்வு. கோவில்களிலே கும்பாபிஷேக நிகழ்வும் போது வேதங்களை உச்சரிக்கும் போது கருடன் வானத்திலே வட்டமிடுவதை பார்க்கலாம். எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாது, ஆனால் வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கருடனுடைய கையிலே அமிர்த கலசம் இருக்கும். அது கிடைத்ததால் தேவர்களுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஐதீகம்.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த கருடன் நம் வீட்டிற்கு வந்தால் அது மிகவும் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் ஆந்தை, ஆந்தை என்பது நல்ல கும்மிருட்டிலும் கூட நன்றாக பார்க்கக்கூடிய சக்தி படைத்தது. வட மாநிலங்களிலே ஆந்தையை மகாலட்சுமியினுடைய வாகனமாக கருதி வணங்குகின்றார்கள். ஆந்தை வீட்டிற்கு வருவது என்பது மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வருவதை தெரிவிக்கும் ஒரு அறிகுறியாக அவர்கள் கருதுகின்றார்கள் வடநாட்டிலே. ஆகவே ஆந்தையின் வரவு என்பதும் நல்ல ஒரு சமிக்கையை, நல்ல ஒரு சகுனத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதேபோல் மயில், முருகப்பெருமானுடைய வாகனமாக கருதப்படுகின்ற மயில் மிகவும் அழகான பறவை. மழை வரப்போவதை முன்கூட்டியே தன்னுடைய நடனத்தின் மூலமாக சொல்லக்கூடியது மயில். அதேபோல் எல்லா இடத்துக்கும் மயில் வருவது சாத்தியமில்லை என்றாலும் சற்று கிராமப்புறங்களிலே மலை பிரதேசத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலே மயில் வந்துவிடும். அப்படி மயில் இல்லத்துக்கு வரும்போது மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் என்று சொல்லக்கூடிய அறிகுறியாக அது கருதப்படும். மயில் வீட்டுக்கு வருவது என்பது அபூர்வமான, ஆனால் மிக மிக அழகான, நமக்கு நல்ல சகுனங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாகும். அதேபோல் சேவல் வீட்டுக்கு வருவது நம்முடைய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய அறிகுறியாக கருதப்படுகின்றது. இப்படி பறவைகளும் மிருகங்களும் நம்மோடு இணைந்து வாழ்கின்றன. அவற்றுக்கு நாம் நல்லது செய்தால் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சந்ததிக்கு நல்லது. ஆகவே இனிவரும் காலங்களிலே இந்த மிருகங்களை எல்லாம் ஐந்தறிவு படைத்தவை என்று ஒதுக்காமல் அவற்றிலே இருந்து நல்லவற்றை நாம் எடுத்துக்கொள்வோம். அற்புதமான வாழ்வு வாழ்வோம். எல்லா ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என அனுதினம் நம்முடைய பிரார்த்தனைகளிலே சொல்வோம். நம்முடைய சனாதன தர்மமானது சர்வே ஜனா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என சொல்லியிருக்கின்றது. சர்வே ஜனா சுகினோ பவந்து என்றால் என்ன? உலகத்திலே இருக்கின்ற எல்லாரும், உலகத்திலே இருக்கின்ற எல்லா மிருகங்களும், எல்லா உயிர்களும், எல்லா உயிர்களும் சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளல் சுவாமிகள் அற்புதமாக பாடினார். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான சனாதன தர்மத்திலே நாம் இருக்கின்றோம். பல்லுயிரும் ஓம்ப நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். நன்றி, வணக்கம்.